முதன்முறை திமுகவை அந்த வார்த்தை சொன்ன அமித்ஷா இப்போ தெரியுதா விஷயம். நேற்று நயினார் நாகேந்திரன் நடத்திய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். குறிப்பாக அவர் இந்தியாவிலேயே அதிக ஊழல் நிறைந்த கட்சி திமுக தான் என குறிப்பிட்டது மேலோட்டமாக திமுக மீதான விமர்சனமாக பார்க்கப்பட்டாலும் அது திமுக தலைமைக்கு, குறிப்பாக பாஜகவின் தேர்தல் வியூகம் தெரிந்தவர்களுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் பேசிய அமித்ஷா, ஒட்டுமொத்த நாட்டிலேயே எங்காவது மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது திமுக ஆட்சிதான். தேர்தல் அறிக்கையிலேயே மிக குறைவான வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஆட்சி திமுகவின் ஆட்சிதான். ஊழல் நிறைந்த அமைச்சர்கள் அமைச்சரவையை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி காண முடியுமா? தமிழ்நாட்டில் 20% கட்டிங் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை உள்ளது. வரவு செலவு அறிக்கை கடன் மற்றும் டாஸ்மாக் வருவாயாகத்தான் உள்ளது. மணலை அள்ளும் ஊழல் புகாரில் ஒரு அமைச்சர், நிலக்கரி ஊழலுடன் தொடர்புள்ள ஒரு அமைச்சர், அரசு வேலைக்கு லஞ்சம் 6000 கோடி ரூபாய் புகாரில் ஒரு அமைச்சர் என இத்தனை ஊழல் நிறைந்த அமைச்சர்கள் அமைச்சரவையை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி காண முடியுமா? தமிழ்நாட்டில் 20% கட்டிங் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை உள்ளது. வரவு செலவு அறிக்கை கடன் மற்றும் டாஸ்மாக் வருவாயாகத்தான் உள்ளது என நேரடியாக குறிப்பிட்ட அவர், இறுதியில் இந்தியாவில் அதிகம் ஊழல் நிறைந்த கட்சி திமுக தான் என வெளிப்படையாக குறிப்பிட்டார். இது பொதுமக்களுடன் எளிதில் கனெக்ட் ஆகும் வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்ற விஷயம்தான் திமுக ஆட்சியை மாநிலத்தில் துடைத்தெறிந்தது. இப்போது மீண்டும் திமுக மீது அதே ஊழல் என்னும் முத்திரை பதிந்தால் அது மிக பெரிய பின்விளைவுகளை உருவாக்கும் என ஸ்டாலின் தரப்பு அஞ்சுகிறதா? குறிப்பாக அமைச்சர்கள் பெயரை குறிப்பிட்டது, எப்படியாவது தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்றியே தீர்வோம் என பொது மேடையில் அமித்ஷா மீண்டும் மீண்டும் உறுதிபட தெரிவித்தது ஆகிய விஷயங்கள் இதுவரை இல்லாத அளவு திமுகவிற்கு நிச்சயம் தேர்தல் சுரத்தை கொடுத்திருக்கும் என்பது தெளிவாக உணர்த்தியிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் பயணத்தின் நிறைவு விழாவில் முதலில் பாரத பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருந்த நிலையில் பிரதமர் மோடி கலந்து கொண்டால் அந்த நிகழ்வில் பிரதமர் எப்படியும் கூட்டணி குறித்து வியூகங்களை பேச மாட்டார். கூட்டணி கணக்குகளை அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் தான் மேற்கொள்கிறார்கள். இந்த நிலையில்தான் பிரதமர் வருகைக்கு பதிலாக அமித்ஷா வருகை மாற்றப்பட்டது. நேற்று பொதுக்கூட்டத்தில் திமுகவை விமர்சனம் செய்துவிட்டு திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூட்டணி குறித்து தமிழக பாஜகவின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அமித்ஷா. அப்போது எஸ்பி வேலுமணி வந்திருந்த நிலையில் அவரிடம் நேரடியாக அமித்ஷா 3 விஷயங்களை கேட்டிருக்கிறார். அதில் கூட்டணியின் நிலை என்ன, புதிதாக எந்த கட்சிகள் வரப்போகிறது, எப்போது தொகுதி பங்கீடு, இந்த விஷயங்களுடன் வாருங்கள் என கேட்ட நிலையில் அதற்கு அடுத்து நடந்த விஷயங்கள் தான் தற்போது புதிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. கூட்டணி கணக்குகள் என்ன, அமித்ஷா கையில் வைத்திருக்கும் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் என்ன, ஏன் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை என்பது குறித்து TN News 24 அடுத்த ஸ்பெஷல் ஸ்டோரியில் விரிவாக குறிப்பிடுகிறோம். மறக்காமல் TN News 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.